செழியனோட போன் யாருக்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் சார் இருக்கு. அதை அன்லாக் பண்ணி என்கிட்ட கொடுங்க. விஷயம் சந்தேகப்படுற மாதிரி செழியன்கிட்ட யாரும் பேசலையே. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அந்த போன் என்கிட்ட இருக்கு. எங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காயத்ரியை கல்யாணம் பண்ற மாப்பிள்ள ஓடி போயிட்டானா? ஓடி போயிட்டானா? என்ன சொல்றேன்? ஆமா. அப்ப இந்த கல்யாணம் நடக்காதா? அப்படிதான் பேசிக்கிறாங்க. என்னவோ இந்த கல்யாணமே நடக்காதுன்னு தோணுது. ஏங்க இப்படி சொல்றீங்க? காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க இருந்த மாப்பிள்ள ஓடி போயிட்டாராம். மாறனும் சம்பத்தும் வந்து மிரட்டினாங்கல்ல, அதனால மாப்பிள்ள பயந்து ஓடிட்டாருன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. காயத்ரி தலையில இப்படியா எழுதி இருக்கணும்? மாப்பிள்ள எங்க போயிட்டாரு? அதான் சாமி தெரியல. மாப்பிள்ள காயத்ரிய கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப விருப்பமா தான் இருந்தாரு. ஆனா கடைசி நேரத்துல ஏன் இப்படி ஓடி போனாருன்னு தான் தெரியல. அண்ணே, இப்படியே நடக்கணும்? முகூர்த்த நேரம் வேற ஆரம்பிச்சிருது. இந்த நேரத்துல போய் மாப்பிள்ளைய காணும் தேடிட்டு இருக்கேன். கடவுளே, ஏன் இப்படி இந்த பொண்ணை இவ்வளவு சொதிக்கிறேன்? இல்ல அண்ணி, நான் இப்பவே சரி என்ன பார்க்கணும்.